ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, செவ்வாய் ஓரை வழிபாடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஓரைக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அதே மாதிரி தாங்க செவ்வாய் ஓரை. செவ்வாய்க்கிழமையை நிறைய பேர் ஒதுக்கி வைக்கிறது உண்டு. ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரையும் ஒரு அற்புதமான நாள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். வெற்றிலை தீபம் ஏற்ற முடியாதவர்கள் ஒரு சின்ன அகல் விளக்க கூட ஏற்றி வைத்து முருகனை வழிபடலாம். உங்களுடைய கடன் எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் இந்த செவ்வாய் ஓரையில் ஒரு பகுதியை அந்த கடனுக்காக ஒதுக்கி எடுத்து வைத்தால் சீக்கிரமாக அந்த கடன் தீரும். உங்களுடைய நகைகள் அடமானத்தில் இருந்தால் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை செவ்வாய் ஓரையில் அந்த நகைக்கு கட்டிட்டு வாங்க. சீக்கிரமாக அடமானத்தில் இருந்த நகையை திருப்ப முடியும். செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டு மனை வாங்குவதும் அதற்கான முயற்சிகள் எடுப்பதும் நல்ல பலனை கொடுக்கும். செவ்வாய் ஓரை நேரத்தை சொல்லிடுறேன். காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரை, அதே மாதிரி மதியானம் 1 to 2 செவ்வாய் ஓரை, இரவு 8 to 9 செவ்வாய் ஓரை. ஓரைகள் அறிந்து செயல்பட்டால் நீங்களும் செல்வந்தராகலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.